தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரன் தன்னுடைய அந்த பெரிய தலைமை பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவ்வப்போது கடுமையாக தவம் செய்யும் பழக்கம் எல்லாமே உண்டுங்க. அப்படி அவர் பூலோகத்திற்கு வந்து ஒவ்வொரு இடமாக தவம் செய்கிறார். ஒரு மாதம் உட்கார்றார், ஆனால் மனசு நிலைக்கல. அதே நேரம் ஒரு இடத்துல வந்து உட்கார்றார், தொடர்ந்து தவம் செய்கிறாரு. ஆனால் சிவபெருமானுடைய அம்பாளுடைய அனுகிரகம் அவருக்கு கிடைக்கல. அகத்திய முனிவர் அந்த வழியாக வருகிறார். அப்பா, நீ தவம் செய்யக்கூடிய இடம் இதுவல்ல, நீ இங்கேருந்து நீ கிளம்பி போய் மருத மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய மருத வனப்பகுதி ஒரு பகுதி வரும், அங்கே வந்து தவம் செய் அப்படிங்கிறார். சரின்னு அகத்திய மாமுனிவர் இந்திரனையும் தேவேந்திரனையும் அழைத்து கொண்டே அந்த மருத வனத்துக்குள்ளார நுழைகிறார். இருவருமே கடுமையாக தவம் செய்கிறார்கள். அதில் தேவேந்திரன் ரொம்ப ஆகாரம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கடுமையாக தவம் செய்கிறார். ஆனால் ஸ்ரீ சிவபெருமான் இறங்கி வரவில்லை. ஆனால் கருணை உள்ளம் கொண்ட ஸ்ரீ காமாட்சி தேவி, ஸ்ரீ பார்வதி தேவி இறங்கி வந்து ஸ்ரீ அகத்திய மாமுனிவருக்கும் தேவேந்திரனுக்கும் வந்து குங்கும பிரசாதம் கொடுக்குறாங்க. தீர்த்த பிரசாதம் அவங்க கைகளாலேயே கொடுக்குறாங்க. அது முதல் தேவேந்திரனுடைய அந்த பெரிய பதவி காப்பாற்றப்படுகிறது. மேலும் சில வரங்களையும் தேவேந்திரன் ஸ்ரீ அம்பாள்கிட்டேருந்து வாங்கிக்கிறார். இங்கே வந்து அம்பாள் வந்து குங்குமத்தையும் தீர்த்தங்களையும் பிரசாதமாக தந்ததுனால அம்பாளுக்கு வந்து ஸ்ரீ இந்திர பிரசாத வள்ளி, ஏன்னா இந்திரனுக்கு பிரசாதம் கொடுத்ததுனால ஸ்ரீ இந்திர பிரசாத வள்ளி அப்படிங்கிற திருப்பெயருடன் இங்கே வந்து அம்பாள் அழகாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. வழக்கமாக வந்து சிவாச்சாரியார் தான் நமக்கு கோவிலுக்கு போனால் குங்குமம் எல்லாம் பிரசாதம் எல்லாம் தருவாங்க. ஆனால் அம்பாளே வந்து பிரசாதம் தராங்க. அதுவும் அந்த இடத்துல அந்த கோவிலுக்குள்ளார இருக்கக்கூடிய அங்கே வந்து தராங்க. அப்போ அந்த கோவில் எவ்வளோ பெரிய வலிமையான கோவிலாக இருக்கும். ராஜராஜ சோழன் காலத்திலே இந்த கோவில் வந்து போற்றி கொண்டாடப்பட்டிருக்கிறது. பெருவுடையார் கோவில் அப்படின்னு போற்றி கொண்டாடப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பேர் வந்து ஸ்ரீ புரந்தரீஸ்வரர் அப்படின்னு இங்கே இருக்கிற சிவனுடைய பேர் வந்து வழங்கப்படுகிறதுங்க. புரந்தன் அப்படின்னாலே இந்திரன் தான், தேவேந்திரன் தான். அப்போது தேவேந்திரனுக்கு இங்கே அருள்பாலித்தமையால் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஸ்ரீ புரந்தரீஸ்வரர் அப்படின்னு அற்புதமாக இங்கே வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்குறாருங்க. இங்கே வந்து நந்தி பகவான் வந்து அந்த சாளரம் வழியே நந்தி பகவான் சிவபெருமான் மூலவரை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சி அற்புதமான காட்சிங்க. வில்வ மரம், வன்னி மரம் ரெண்டுமே இங்கே வந்து ஸ்தல விருட்சமாக வணங்கப்படுகிறதுங்க. நவகிரகத்துக்கு பக்கத்திலேயே சூரியனார் வந்து இங்கே காட்சி கொடுக்கிறார். அந்த சூரிய பகவானை சூரிய காயத்ரி சொல்லியோ அல்லது ஆதித்ய இருதர ஹோத்திரம் சொல்லியோ நாம் வணங்கினோம்னா, அதாவது 108 முறை சூரிய நமஸ்காரம் செய்ததற்கான பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் சூரியன் பலவீனமாக இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு சென்று நவகிரகத்துக்கு அருகிலுள்ள சூரிய பகவானை வழிபடுவது நல்லதுங்க. அதே மாதிரி தேய்பிறை அஷ்டமி திதியில் வந்து சொர்ணாகர்ஷ்ண பைரவர் இங்கே வந்து அருள்பாலிக்கிறார். அவருக்கு தயிர் சாதம் படைத்து நிறைய பக்த கோடியில் வந்து வணங்கி தங்களுடைய கடன் பிரச்சனைகள், வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுபட்டு இங்கே வந்து அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கங்க. அதே மாதிரி வன்னி மரத்தடியில் 4 தலைகளுடன் கூடிய நாகேந்திரன் இங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்காரு. அவர் நாகதோஷத்தை எல்லாம் எடுக்கிறாருங்க. நவராத்திரி வெள்ளிக்கிழமை, அதுக்கடுத்து வந்து ஆடி மாத 5 வெள்ளிக்கிழமை, அதுக்கடுத்து தை மாதத்தில் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமை, இப்படி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. இந்த 11 வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளே வந்து அகத்தியருக்கும் தேவேந்திரனுக்கும் பிரசாதம் கொடுத்த மாதிரி நமக்கும் இன்னைக்கும் வந்து பிரசாதம் கொடுத்துட்டுருக்காங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்புகிறாங்க. அதே மாதிரி அந்த வெள்ளிக்கிழமைகளில் கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதத்துக்கு ஒரு தனி சக்தி உண்டு. அதை நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க. நாமும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை, அதாவது தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ அல்லது ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோ அல்லது நவராத்திரியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையோ நாம் ஒரு முறை அந்த அம்பாளை போய் சேவிச்சுட்டு வர்றது நல்லதுங்க. இன்றைய தினம் பிரதோஷ தினமாக இருக்கிறதுனால ஸ்ரீ சிவபெருமானையும் நந்தியம் பெருமானையும் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்படிப்பட்ட ஸ்ரீ புரந்தரீஸ்வரர் ஆகிய ஸ்ரீ இந்திரபிரசாத வள்ளியுடன் அருள்பாலிக்கும் அந்த சிவபெருமானுடைய கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியிலிருந்து மேல்மருவத்தூர் செல்லும் வழியில் 7 கிலோமீட்டர் தூரத்தில் மருதாடு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த மருதாடு அப்படிங்கிற ஊரில் தான் இந்த சிவபெருமானும் அம்பாளும் அருள்பாலித்து கொண்டிருக்காங்க. ஒரு முறை சென்று வணங்குவோம், அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் புகழையும் அருளையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.